ஒரு சட்டம் பார்க்கலாமாம்மா? இப்போ பாருங்கள், அதாவது சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அந்த இடத்துல ஒரு எழுத்து இல்லாமல் எத்தனை எழுத்து இருந்தாலும் அத்தனை எழுத்துக்களும் நமக்கு என்ன செய்யாதுன்னா உச்சரிப்பில் வராது. உதாரணம் பார்த்துக்கோங்க, இங்கே ஃப இருக்குது, அலிஃப் இருக்குது, தால் இருக்குது. தாலுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க, அலிஃபுக்கு ஹரக்கத்து இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபாக்கு தான் ஹரக்கத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இடையில இருக்கக்கூடிய இந்த அலிஃபை உச்சரிக்காமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேவை கொண்டாந்து இந்த தாலை ஜாயின் பண்ணி இதை ஃபத்து அப்படின்னு உச்சரிக்கணும். அதே இங்கே பாருங்கள், தால் இருக்குது, வாவ் இருக்கா, அலிஃப் லாம் இருக்கு இல்லையா? இப்போ இதில் தாலுக்கு பார்த்தீங்கன்னா பேஷ் வச்சுருக்காங்க, வாவுக்கும் அலிஃபுக்கும் எந்த ஹரக்கத்துமே இல்லை, லாமுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்களாமா. இப்போது சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது இல்லையா? அப்போது இந்த வாவும் அலிஃபும் நமக்கு என்ன செய்யாது, உச்சரிப்பில் வராது. அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய எழுத்து தான் கொண்டு வந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ இது நம்ம ருல் அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே உள்ள குத்துக்கோடு சட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெளிவாக சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7th பேட்சுக்கான அட்மிஷன் முடிஞ்சு 8th பேட்சுக்கான அட்மிஷன் ரன் ஆகி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன்.